கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளில் நாங்கள் இங்கே கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையை முற்றிலுமாய் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் உடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடலை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்கலாம். முழு இரவு செப வீரர் பாடல் புஸ்தகத்தில் 73வது பாடல், 73வது பாடல். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனகப்பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். வறண்ட வாழ்க்கை செழித்திடுவே தூய தேவ அருளால். வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஹல்லேலூயா. 100 பாடலை பாடுவோம். அநாதி தேவன் அடைக்கலமாய் இருக்கிறவர், அவர் நம்மை தொடர்ந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். 100 பாடலை பாடுவோம். இதே பாடல் புஸ்தகத்தில் 162வது பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். 162வது பாடல். நான் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள்தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருள்தனிலே பகலவனாய்
இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். முடிந்தவர்கள் எழும்பி நிற்கலாம். Thank you Lord. Hallelujah. புதிய மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்திலும் அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. இதுவரை அவருடைய கிருபை நம்ம மேல் இருந்தது. இந்த புதிய மாதத்திலும் அவருடைய கிருபை நம்ம மேல் இருக்கிறது. மாறாதது, அவருடைய கிருபை விலகாதது. அவருடைய பிரச்சனத்தை வரவேற்போமா? Thank you Lord. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே.
கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆதியும் மந்தமும் மாணவரே, அல்பாவுமேகா உமானவரே. ஆதியும் மந்தமுமானவரே, அல்பாவுமேகா உமானவரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. 7 பொன்குத்து விளக்குகளின் நடுவிலே நிலையங்கி தரித்தவராய் உலாவி வருகிறவர், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றவர் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலாம். ஹல்லேலூயா. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தடைகளை உடைக்கிறவராய் அவர் நமக்கு முன் செல்லுகிறார். Thank you Lord, thank you Lord. Hallelujah. அறிக்கை செய்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். இன்று தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும் தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், உடைத்திடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், வல்லவர், அடைக்கலமானவர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் நம்பிக்கையாய்
உங்களுக்குள் கிறிஸ்து இருப்பதே ரகசியம் என்று வேதம் சொல்கிறது. நமக்குள்ளே அவர் இருக்கிறார், நம்மோடே இருக்கிறார். Thank you Lord, thank you Lord, hallelujah. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சமபூமியாவா என்று வேதம் சொல்கிறது. தலை கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லப்படும். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, hallelujah. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். Thank you Lord. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. Thank you Lord. Hallelujah. சத்திய ஆவியாகிய தேற்றவாளர் இந்த ஆராதனை வேளையிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord. ஆன்லைன்ல இதை பார்க்கலாம், உங்களை நிரப்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவானவர் அவரே. Thank you Lord, hallelujah. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. சமஸ்த சபையின் சிரசே நமஸ்காரம் எங்கள் அரசே. பிரதானயம் மூளை கல்லே கோடா கோடியாம் சரணம் சரணம். பிரதானயம் மூளை கல்லே கோடா கோடியாம் சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோமே சரணம் சரணம். பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுகிறோமே சரணம் சரணம். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்றார். உயிர்த்தெழுதலின் வாசனையை நம்மிலே வீசும்படி செய்கிறவர். Thank you Lord, thank you Lord, hallelujah. பலத்தின் மேல் பலத்தை அருளுகிறவர். வான் கால்களை போல் மாற்றி உயர் ஸ்தலங்களில் நிறுத்துகிறவர். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. Thank you Lord.
துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல. விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான், விசுவாச வார்த்தையால் கோலியாத்த முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒருத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒருத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒருத்தா திரும்பி வருவான். கையிலே எக்காலம், வாயிலே எக்காலம், கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒருத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், ஒருத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். Hallelujah. Thank you Lord. ஆழத்திலே இருள் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. இப்பொழுதும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் எந்த இருளாயிருந்தாலும் அதை பிரகாசமாய் மாற்றுகிறது. அவருடைய வார்த்தையில் இருக்கிற வெளிச்சம் இந்த புதிய மாதத்திலே அவருடைய வார்த்தை பிரகாசிக்கிறது, தீபமாய் நம்மேல் இருக்கிறது. அவருடைய இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்கிறவருடைய வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனுமான அவருடைய வார்த்தைகள், உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், சொன்னதை நிறைவேற்றுகிற வார்த்தைகள். பொய் உரையாதவர், பொய் உரையாத தேவன், வார்த்தையில் உண்மையுள்ளவர். அவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். பாவங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உடைய பிரசனத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி மிகுந்த அமைதலை உண்டு பண்ணினவர், இன்று இந்த காலை வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி. ஆராதிக்கிற இந்த நேரத்தில் நீர் அசைவாடி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிறதற்காக நன்றி. கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்கபடி நடத்தும், மீதியான வேலையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். நாம் அமர்ந்து கொள்ளலாம். சாட்சி யாராவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். சரி, எதுவும் சாட்சி இல்லை என்றால் நம்ம ஆராதனையின் மற்ற பகுதிக்கு நேராக செல்லலாம். இப்படி கரத்தில் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்வோம். தேவனுக்கு என்று படைக்கிற நேரம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீர் சொன்னீர். முதலாவது எங்களை உடைய பலிபீடத்தில், எங்களுடைய சரீரங்களை உடைய பலிபீடத்தில் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய ஆத்மா எங்களுடைய பணத்தை விட வெளியேற பெற்றதாக இருக்கிறது. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயம் பண்ணினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்லுகிறதே. எங்களுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் அனைத்தையும் உடைய பலிபீடத்தில் நாங்கள் படைக்கிறோம். பின்பு இந்த காணிக்கை உமக்கு என்று கொடுக்கிறோம். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்த தேவன் நூறத்தனையான பலனை இம்மையிலும் மறுமையிலும் நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி. விதைக்கிற இந்த விதை ஒவ்வொன்றும் உடைய ராஜ்யத்தில் விதைக்கப்படுகிறபடினாலே 100 மடங்கான பலனை நீர் கட்டளையிடுகிறதுக்காக நன்றி.
ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஒரு பாடல் பாடுற நேரத்தில் காணிக்கை படைக்கலாம். தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே, தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோ விட்டாத பாக்கியமே. ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சில அறிவிப்புகளை கேட்கலாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது முதல் ஆராதனை, காலை ஆராதனை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை இந்த இடத்துல ஆராதனை உண்டு. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். மாலையில் 5:30 6:30 வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை உண்டு. இதில் நீங்கள் ஜெபியுங்கள், கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை அதே போல் காலையில் உபவாச ஜெபம் 10:30 11:30 வரை உபவாச ஜெபம். வெள்ளிக்கிழமை மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 வரை லைவ் ஸ்ட்ரீம் என்ற கூடுகை இருக்கிறது. லைவ் ஸ்ட்ரீம்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்படிலாம் வார்த்தையெல்லாம் கேட்குறோம், அதெல்லாம் உண்மையாக இருக்கா, உண்மையில் இருக்கா இல்லையா அப்படின்றது ப்ரூவ் ஆகிற டைம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற நேரம். அதில் பிரசங்கம்லாம் இருக்காது, வெறும் தரிசனங்கள் மூலமாய் வார்த்தையை கர்த்தர் நம்மோடு பேசுவார், ஆலோசனைகளை வழங்குகிறார். அதுக்கு தான் அந்த நேரம் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது வேறு கவுன்சிலிங் தேவைப்பட்டாலும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் வரலாம் இங்கே. ஏன்னா 1 மணி நேரம் ப்ரேயர் நடக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது சொல்லணும், இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும், கவுன்சிலிங் வேணும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இருக்கலாம். ஒரு நாள்லாம் நான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போனேன். அந்த மாதிரி சில நேரம் அப்படி ஆகும். அதனால் நீங்கள் ஏதாவது ஜெபம் பண்ணணுன்னா நீங்கள் அது வரலாம். அது வெள்ளிக்கிழமை மாலை 6:30 7:30. இந்த வாரம் வெள்ளி மட்டும் இல்லை, ஏன்னா இங்கே திருவிழா நடந்ததுனால இந்த வாரம் வெள்ளி மட்டும் இல்லை, எல்லா வாரமும் இருக்கும். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த வாரத்துக்கு மட்டும், அடுத்த வாரம் மட்டும் காலை ஆராதனை வந்து இப்போ நம்ம 10:30 வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து 11 மணி, 11 to 12 கரெக்டாக 12க்கு முடிச்சிடுவேன். பயப்படாதீங்க. ஏன்னா வெயில் இதே மாதிரி மழை இருக்குமான்னு தெரில. மழை இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் வெயிலில் கருதி சீக்கிரத்தில் முடிச்சிடுவேன். 11 to 12 ஏன்னா சிட்டி ஆஃப் பிரைஸில் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு, அதாவது தமிழில் பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு. அன்றைக்கு மட்டும் 4-5 பிரசங்கம் வரும் போல், 4 பிரசங்கம் வரும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும். ஆங்கில ஆராதனை, தமிழ் ஆராதனை, அப்புறம் இங்கே காலை மாலை 4 ஆராதனையும் பண்ணணும். அதனால் அடுத்த வாரம் மட்டும் குரூப்லேயே நான் போடுறேன். அடுத்த ஒரு வாரம் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 11 to 12 1 ஹவரில் முடிச்சிடுவோம். நம்ம 2 பாட்டை கூட ஒரு பாட்டாக ஆக்கிட்டு சீக்கிரத்தில் நம்ம முடிச்சிடுவோம். அதனால் அடுத்த வாரம் மட்டும் இந்த டைம் நோட் பண்ணிக்கோங்க. நான் குரூப்லேயும் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் செய்தி வருது, கேட்டிங்களா? எத்தனை பேர் கேட்டிங்க? அல்லேலூயா. அது அனுப்புங்க, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். ஜெபம் பண்ணிவிட்டு அனுப்புங்க. சும்மா நீங்களே ஃப்ரெண்டு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடாதீங்க. ஜெபம் பண்ணிவிட்டு யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா அனுப்புங்க. நிச்சயமாய் அது அவருடைய வாழ்க்கையிலே அது பயனை கொண்டு வரும். அல்லேலூயா. சரி, இப்பொழுது தேவ வார்த்தைக்கு நேராக செல்லலாம்.
இன்று முதல் நாளாக இருக்குது, முதல் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனத்தையும் நம்ம சுருக்கமாக பார்த்துட்டு நம்ம தேவ வார்த்தைக்கு நேரம் செல்லலாம். ரெண்டுமே ஒரே புக்கில் இருந்து தான் இருக்குது, நான் வேறு வேறு சாப்டர். அதில் சகரியா 4 அதில் 7வது வசனம் நான் வாசிக்கிறேன். சகரியா 4:4-7 பார்த்தீங்கன்னா, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய், தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஹல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்த வசனம். பெரிய பர்வதமே, பெரிய பர்வதமே. ஹல்லேலூயா. இதான் பெரிய பர்வதம் இருக்கா வாழ்க்கையில்? இது நகலவே மாட்டேங்குதே, இது நடக்கவே மாட்டேங்குதே. பெரிய பர்வதம் இந்த மாதத்தில் அதெல்லாம் போகுது. ஹல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். எம்மாத்திரம்னா என்னது? நீ ஒர்த்து இல்லை, அதுதான் அதுக்கு பதில். என்னது அர்த்தம்? ஒர்த்து இல்லை. அதாவது தாவீது சொல்கிறேன், பெலிஸ்தனை பார்த்து போன வாரம் பார்த்தோம் இல்லையா, நீ எம்மாத்திரம் அப்படின்னா நீ என்னை எதிர்க்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை. அப்போ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தகுதி இந்த பெரிய பர்வதமே உனக்கு இல்லை. எனவே தான் புதிய ஏற்பாட்டில் ஏன் சொல்கிறாரு, ஒரு மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் போ என்றால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் இதில் போட்டிருக்கு பலத்தினால் அல்ல, ஸ்ட்ரென்த் வச்சு இதை மூவ் பண்ணிடலாம் அப்படின்னா அது நடக்காதான். ஹல்லேலூயா. இதை வச்சு என் பலத்தை வச்சு நான் இதை பாரு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னா அது என்ன பண்ணாதான், மூவ் ஆகாதான். பராக்கிரமம்னா என்ன? நான் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு இருக்குது, தெரிஞ்சவர் எம்எல்ஏயாக இருக்கிறாரு, அவரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இது செய்ய போகிறேன், அப்படி அந்த வழியிலே நடக்காதான். ஹல்லேலூயா. அது மற்ற பருவதம் நீங்கள் ஒருவேளை நகர்த்தியிருக்கலாம், யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நகர்த்தியிருக்கலாம். இந்த பெரிய பருவதம்னா இது இந்த பெரிய பருவதம்னா என்ன அப்படின்னா, உன் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் இருக்கலே பெருசானது, இது போகவே போகாது, மாறவே மாறாது, அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ என்ன ஆவாய், சமபூமி ஆவாய். சொல்றது யாரு? கர்த்தர். சொல்றது யாரு? கர்த்தர். இந்த மாசத்துல நம்மளை பார்த்து என்ன பண்றாரு, சொல்றாரு. நம்புறீங்களா இல்லையா? அது எப்படி நடக்கும்னு சொல்றாரு. நிறைய இடத்துல கர்த்தர் அதை சொல்ல மாட்டாரு எப்படி நடக்கும்னு, ஆனால் இங்கே சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஆவினால ஒருவேளை ஆகலாம் அப்படின்னு இல்லை. அதில் பாருங்க, பலத்தினால் ஒருவேளை நடக்கலாம்னு சொல்லலை, ஆவியினால் ஒருவேளை ஆகும் சொல்லலை, நிச்சயமாய் ஆகும். அப்ப ஆவியின் வழி என்று ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. செங்கடல் நடுவில் ஒரு பாதையை திறந்தார், அதில் இஸ்ரேல் ஜனங்கள் நடந்து சென்றார்கள். பின்னாக வந்த பார்வோன் அதனுள்ள நடந்து செல்ல முடியல. ஏன் முடியலன்னா, பார்வோனுக்கும் அந்த பாதை தெரிந்தது, மோசேக்கும் அந்த பாதை தெரிந்தது. ஆனால் பார்வோனுக்கு என்ன தெரியலனா, மோசே கையில் ஒரு கோல் இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியல. இந்த கோல் என்னது? பலமா, பராக்கிரமமா? இல்லை, அதுதான் ஆவி. ஹல்லேலூயா. அது மந்திரக்கோல் இல்லை, அது ஆவி, அதற்கு ஒப்பனையா இருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்காரு? இப்ப கர்த்தருடைய ஆவி உள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தர் சொல்லும்போது என்னுடைய ஆவினால் ஆகணும்னு, அவர் ஏதோ பரலோகத்தில் இருந்து அவர் என்னைக்கு வந்து இறங்கி, சில பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல, ஆண்டவரே இறங்கி வாரோம். இறங்கி எங்க இறங்கி வரணும்? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறங்கி வந்துட்டு திருப்பி ஏறி போயிட்டாரு. திருப்பி இறங்குனா நம்ம சொன்னாலாம் வரமாட்டார், பிதா சொன்னாதான் வருவார். அவர் சொல்லிட்டாரு, அந்த நாளை குமாரனும் அறியார், பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். இயேசு 2வது தடவை வருவார், என்னைக்கு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க 2000 வருஷத்தில் இயேசு வரப்போறாருன்னு. இன்னைக்கு 2023
26 ஆயிடுச்சு. இன்னும் வருகிறார் வருகிறார். எங்கே வருவார்? வருவார், ஆனால் எப்பன்னு தெரியாது. சில பேர் அப்படி தான் வருவார் வருவான்றீங்க, அதை வரமாட்டார். அப்படி தான் நோவா காலத்தில் சொன்னாங்க. அல்லேலூயா. என்னப்பா எத்தனை வருஷம் நோவா பிரசங்கம் பண்ணா? 120 வருஷம். மழை வருது வருதுன்னு அவங்க சிரிச்சாங்க. எங்கேயா மழை? நீ தான் வர டெய்லி, மழை எங்கே காணோம்? போய் மழையை கூட்டு வந்தாங்க. 120 வருஷம் கழிச்சு மழை வந்தது. அல்லேலூயா. அதுபோல் இப்போ இறங்கியவர் வர்றதுக்கு எங்கேயும் இல்லை. எங்கே இருக்கிறாரு? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஏன் நமக்குள்ள இருக்கிறன்னா இங்கே தான் தேவைப்படுது. அல்லேலூயா. சரீரத்தில் வியாதி இருக்கு, அங்கே தான் அவருடைய வல்லமை தேவைப்படுது. சூழ்நிலையில் அற்புதம் நடக்க வேண்டும், அங்கே தான் அவருடைய வல்லமை தேவைப்படுது. எனவே அவருடைய ஆவியினாலே ஆகும். எப்படி இருக்கும் இது தெரியுமா? சிம்சோன் மேலே ஆவியானவர் இறங்கின உடனே அவன் எத்தனை பேர் அடித்தான்? எத்தனை பேர் இருக்கானோ எல்லாரையும் அடிச்சிட்டான். இது பழைய ஏற்பாட்டு காலம், போய் சண்டை போடுறது. புதிய ஏற்பாட்டில் வேற மாதிரி ஆவியானவர் டீல் பண்ணுறாரு. அல்லேலூயா. ஏன்னா சண்டை போட வேண்டிய சண்டையெல்லாம் இயேசு சிலுவையில் போட்டு முடிச்சிட்டாரு. இப்போ ஜெயத்தை தர்றதில்ல ஆவியானவர். சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் விரைந்து ஜெயக்கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் ஆவியினாலே ஆகும். பக்கத்தில் சொல்லுங்க, தீர்வு உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. பிரச்சனை வெளியே இருக்கலாம், அதுக்கான சாவி எங்கே தான் இருக்கு. அல்லேலூயா. கதவு பெரிய கதவு. பொதுவாக கதவை எடுத்துக்கோங்க, இந்த கதவே எடுத்துக்கங்க. இது ரொம்ப பெரிய கதவு இல்லை, சின்ன கதவு தான். ஆனால் அது திறக்கிற சாவி பார்த்துருக்கீங்களா? அதுவும் இவ்வளோ பெருசாக அப்படியே தூக்கிட்டா வரும். அது எவ்வளோண்டா இருக்குது? இவ்வளோண்டு. இது ஒரிஜினல் சாவி தொலைஞ்சு போய் இப்போ நாங்கள் டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், அது எவ்வளோ இருக்குது சாவி? இவ்வளோ தான். ஆனால் கதவு, அதுதான் பைபிள் சொல்லுது, பெரிய பிரச்சனை, ஆனால் அதுக்கான தீர்வு சின்னது. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களுக்குள்ளே இருக்குது. இந்த மாதம் நடக்க போகுது. அல்லேலூயா. இன்னைக்கு பிரசங்கமும் இதை ஒட்டி தான் இருக்குது. அந்த வசனமும் நானே படிக்கிறேன். சகரியா 3 அதில் 4வது வசனமும் 5வது வசனமும் நான் வாசிக்கிறேன். சகரியா 3 4 5 நான் வாசிக்கிறேன். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக என்றார். அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். அல்லேலூயா. இது அதிகாரம் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் பார்த்துட்டா நல்லது. இந்த அதிகாரம் முழுவதுமே பார்த்துட்டா நல்லது. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்க்குற காரியங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு அரசியல்வாதியுடைய கூட்டத்துக்கு போகிறோம்னா அவர் நல்லா பேசுவார். பேச தெரிந்த அரசியல்வாதி சொல்கிறேன், நல்லா பேசுவார். அதனால் என்ன பிரயோஜனம் வரும்? ஏதாவது பிரயோஜனம் வருமா? அது கேட்டேன், பிரச்சனைலாம் தீர்ந்துருச்சு. அவர் கொடுப்பார், டோக்கன் கொடுப்பார், எல்லாம் கொடுப்பார். ஆனால் அதை வச்சு ஒன்றும் பெருசாக செய்ய முடியாது. ஆனால் இயேசுடைய பிரசங்கங்களை போதனைகளை கேட்டவர்கள் அப்படியே இருந்தார்களா? அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் நிகழ்ந்தது. அல்லேலூயா. இப்போ இயேசு உண்மையான தேவன் என்று சொல்லுகிறோம். அவர் சும்மா கட்டுக்கதை அல்ல. இயேசு, அதாவது இயேசுன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஒரு மகானாக வந்தார் வாழ்ந்துட்டு போனார் அப்படி இல்லை. அவர் தேவகுமாரன் அப்படின்றோம். அப்படின்னா அந்த எஃபெக்ட் இன்னைக்கு இருக்கணுமா இல்லையா? அல்லேலூயா. எஃபெக்ட் இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இயேசுன்னு ஒருத்தரே
இல்லைன்னு அர்த்தம். அதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் நிறையா கேட்கணும்னு அர்த்தம். கேட்கணும், இந்த கேட்கறது. அல்லேலூயா. அப்போ பாருங்க, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ இந்த சத்தியம்ன்றது என்ன? வேத வார்த்தை, வேதத்தில் இருக்கிற வாக்கியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற காரியத்தை தான் வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? வெளிப்பாடு. வெளிப்பாடுன்னா என்ன? இது எல்லாமே சேர்ந்தது பாருங்க. அதாவது கர்த்தருடைய வார்த்தை, அப்புறம் அதில் இருக்கிற வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடை தான் சத்தியம்னு சொல்கிறோம். அப்புறம் வெளிப்பாடுனா என்ன அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த வெளிப்பாடுன்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் நமக்குள்ள வருது. உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். இப்போ இயேசு இருக்கிறாரு. இயேசு கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? உடனே எல்லாம் என்ன சொன்னாங்க? நீங்கள் யோவான் ஸ்நானகன் என்று சிலர் சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள். இப்படியே ஒன்றொன்னா சொன்னாங்க. இதே இது அவருடைய சீடர்கள்ட்ட கேட்காம வெளியே கேட்டிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசுனா யாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்க? கார்பெண்டர்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? மரியாள் யோசேப்பின் மகன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் தப்பா ரைட்டா? கரெக்டு தான். ஆனால் இந்த காரியங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதை தெரியாத ஆள்னு யாருமே கிடையாது. இயேசுவை சிலுவையில் அறைஞ்சவனுக்கும் தெரியும் மரியாள் யோசேப்புடைய மகன். ஆனால் சீடர்களுக்கு தான் பேதுரு சொல்கிறேன், நீர் யார், நான் யாருன்னு இயேசு கேட்குறாருன்னு சொல்கிறேன், நீர் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு யார் சொன்னா? பேதுரு சொன்னா. இப்போ இது உண்மையா அப்படின்னா இதுவும் உண்மை. ஆனால் இது மற்றவர்களுக்கு தெரியாத உண்மை. மற்றவர்களுக்கு தெரியாத உண்மை. இதைத்தான் வெளிப்பாடுன்னு சொல்கிறோம், ரெவலேஷன். அப்படின்னா என்ன? டிஜிஎஸ் தினகரன் இருந்தார், இப்போ மறிச்சிட்டாரு. அவர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா மேடையிலேயே சில அரசியல்வாதிகள்லாம் உட்காந்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர், ஏஜி பாஸ்டர் ஒருத்தர், அவர் கூட போயிருந்தேன். அப்போ நாங்கள் ஏஜி சபை போயிட்டு இருந்தோம், அவர் கூட போயிருந்தேன். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், மேடையில் இருந்த ஒரு நபரை பார்த்து, அவர் மேலே சில கொலை வழக்குகள் இருக்கிறது, சொன்னார், கொலைகாரனுக்கு கிடைத்த பாக்கியம் அப்படின்னாரு. மேடையில் உட்கார வச்சிருக்கிறாங்களே அப்படின்னு. அவங்க எதற்காக உட்கார வச்சிருக்கிறாங்க? சரி, அப்போ தான் எல்லா ஒரு காவல் இருக்கும், அதாவது ப்ரொடெக்ஷன் எல்லாம் இருக்கும். அது அவங்களுக்கு ஒரு ரீசன் இருக்குது உட்கார வச்சிருக்காங்க, அதை குறையா சொல்லலை. ஆனால் பாருங்கள், அந்த மேடையில் இப்படி உட்கார வைத்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நம்ம வந்து பெருசாக பேசுகிறதா இல்லை. ஆனால் அவரும் பைபிள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க, 2 நிமிஷம் பேசுகிறார் அவர், அந்த அரசியல்வாதி வந்து. அவர் என்ன பண்ணுறாரு, அழகா வசனம் சொல்கிறாரு. இயேசு பிரான் சொல்லியிருக்கிறார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள். அவரும் வசனம் தான் சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து டிஜிஎஸ் ஐயா வந்து பேசுகிறாரு, அவரும் வசனம் தான் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். ஆனால் 2க்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஏன்னா இவர் பேசுகிறது வெளிப்பாடு, அவர் பேசுகிறது அறிவு. படித்து இப்படி படித்து அதை சொல்லிட்டு போகிறதுக்கும், அது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு, அது என்ன இருக்குது அதில் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த வெளிப்பாடு வந்துருச்சுன்னா, ரெவலேஷன் வந்துருச்சுன்னா, அது அனுபவமாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. வசனம் மட்டும் படிச்சுட்டு போனால் அது நாலேஜாக இருக்கும், மனப்பாடமாக சொல்லுங்க அப்படின்னா கடன்னு சொல்லலாம். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அதில் இருக்கிற வெளிப்பாடு இருந்தால் கர்த்தர் மேய்ப்பராக வாழ்க்கையில் பார்த்துடலாம். ஹல்லேலூயா. குறையவே இருக்காது. அதுதான் வெளிப்பாடுக்கு அதுக்கு டிஃபரன்ஸ். இப்போ பாருங்கள், இங்கே இந்த வசனம் வெளிப்பாடு, அதுதான் வந்து சத்தியம்னு சொல்கிறோம். அந்த வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடை அறிந்து கொள்றத தான் சத்தியம்னு சொல்கிறோம். இந்த சத்தியம் வந்து பார்க்கக்கூடியதா? இந்த வெளிப்பாடுன்றது பார்க்கக்கூடியது அல்ல. பார்க்கக்கூடியதுன்னா எல்லாருமே என்ன பண்ணிடலாம், பார்த்துடலாம். ஆனால் காணக்கூடாத இந்த ஒரு அறிவு, காணக்கூடாத இந்த ஒரு அறிவு, நான் அதை உணர்கிற நேரத்தில் அது என் வாழ்க்கையில்
காணக்கூடிய மாற்றங்களை கொண்டு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? காண முடியாதது அந்த சத்தியம். இந்த வசனத்தை படித்தா வசனம் தான் தெரியும் எல்லாருக்கும். ஆவியானவரோடு உதவியோடு படித்தால் அதில் இருக்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். புரிந்து கொள்ளும்போது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய்ன்றது கேட்கறதுக்கு நல்லா இருக்கா, அனுபவமாக ஆகிறதுக்கு நல்லா இருக்கா? கேட்டால் மட்டும் போதுங்க அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நம்ம சபைக்கும் வர தேவையில்லை, வீட்டில் பைபிளும் படிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சபைக்கு வந்துட்டேன், ரைட்டு நான் கரெக்டாக இருக்கேன். இல்லை, ஒவ்வொரு நாளும் போகணும் ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. சபைன்றது ஒரு நாள் தான். ஆக்சுவலாக டெய்லி சபை வைக்கணும். வைக்க முடியுமா? வருவீங்களா? நானே வரமாட்டேன். அண்ணன் வந்து பேக்ரவுண்டு மாற்றணும்னு சொல்லி அண்ணன் கூப்பிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, போக முடியல. இந்த வாரம் போயிடுவோண்ணே. அப்போ பாருங்கள், இப்போ அந்த மாதிரி டெய்லி கர்த்தரோடு என்ன பண்ணணும், நம்ம இசைந்து அவரோடு இசைந்து இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் மட்டும் காரியம் வந்தோம்னா அது மதம், கிறிஸ்தவ மதம் அப்படின்னா ஒரு நாள் வா சிலுவை. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் சிலுவை வச்சுட்டு அப்படியே போயிட்டு இருப்பாங்க. அப்படி வந்துட்டு போகலாம், அது நல்லாயிருக்கும், அதுவும் ஒரு அனுபவம் நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இருக்கிறது என் வாழ்க்கையில் வரணும்னா அது எவ்ரிடே வந்தால் தான். அது எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், காணக்கூடாத வெளிப்பாடு ஒரு காணக்கூடிய வகையில் ஒரு மாற்றத்தை என்ன பண்ணுது, என் வாழ்க்கையில் கொண்டு வருது. இதைத்தான் அற்புதம் சொல்கிறோம். ஆபிரகாம் அப்புறம் சாராள் 2 பேரும் கணவன் மனைவி, 2 பேருமே வயது சென்றவர்கள். ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 89 வயசு ஆயிடுச்சு. அந்நேரம் கர்த்தரே நேரம் வந்துட்டார். அல்லேலூயா. கர்த்தர் வருவாரா? வர முடியுமா? முடியும். அதாவது கடவுள் யார் அப்படின்னா, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அப்படின்னா அவர் என்ன ஃபார்மில் இருக்காருன்னே எவனுக்குமே தெரியாது. இப்போ இயேசு யாருன்னா காணக்கூடிய இறைவன். அல்லேலூயா. இப்போ ஒரு பத்திரம் இருக்குது, ஒரிஜினல், ஒரே ஒரு காப்பி தான் இருக்குது. அதை அப்படியே இன்னொரு பிரிண்ட் அவுட் போட்டுறீங்க, போட்டால் அதை மட்டும் உங்கள் கையில் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் பிதாவுடைய தற்சுரூபம். இப்படி தான் கடவுள் இருப்பார்ன்றத கடவுள் உடலில் வந்தால் அவருக்கு வேறு இயேசு. அல்லேலூயா. அவரை தான் குமாரன்னு சொல்கிறோம். தேவனாக இருந்தவர் குமாரனாக வருகிறார். சரி, அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்போ அந்த ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்கிறார், அவர் மனிதன் மாதிரி வராரு, வந்து அவன்கிட்ட பேசுகிறாரு, சாப்பிட்டுலாம் போயிருக்காரு இல்லையா, மனிதன் மாதிரி வந்திருக்கிறாரு. வந்துட்டு ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, அடுத்த வருஷம் இந்நேரம் உனக்கு என்ன இருக்கும், ஒரு பையன் இருப்பான். இப்போ இது காணக்கூடியதா? இந்த வார்த்தை காணக்கூடியதா? இல்லை. இந்த வார்த்தையை வந்து ஆபிரகாம் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொன்னால் அவன் என்ன சொல்லுவான், சாராளை கூப்பிட்டு நல்ல டாக்டராக பார்த்து அனுப்புனுவான். அப்போ இது நம்ப முடியாதது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க, அப்போ தான் இன்றைக்கி பிரசங்கம் புரியும். அதுக்கு தான் இது சொல்கிறேன். நம்ப முடியாததை நம்பிக்கையின் மூலமாய் காணக்கூடியதாய் மாற்றுவது, இந்த ப்ராசஸ் இருக்குல்ல. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ப முடியாததை நம்பிக்கையின் மூலமாக காணக்கூடியதாய் மாற்றுவது. அல்லேலூயா. ஈசாக்குன்னு 99 வயசு வரைக்கும் கேட்டிருக்கேன். ஆபிரகாம் 99ஆவது வயசில் விசுவாசித்தான், 100ஆவது வயசில் ஈசாக்கை பார்த்துட்டான். அல்லேலூயா. நாம் கண்டு விசுவாசிக்கிறவர்கள்ல, விசுவாசித்து காண்கிறவர்கள். நிறையா அற்புதம், இந்த பெரிய பர்வதமே எம்மாத்திரம்லாம் சொன்னோம்ல, அந்த மாதிரி நிறையா காரியம் அப்படியே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம அதை கண்டு இது நகலும் மூவ் ஆகும்னு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. இது நகலும்னு விசுவாசிக்கிறத விட அது நகல்றதை பார்க்கணுன்றதுக்கு நம்மளாக முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் விஷயம் என்னன்னா, அந்த மலையை பெயர்த்து எடுக்கிற ஒரு செயலை தேவன் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை
காண்பாய். நம்ம சொல்றோம் தேவ மகிமையை காண்பியுங்கள், நான் விசுவாசிக்கிறேன். தேவ மகிமையை கண்ட பிறகு விசுவாசத்திற்கு அவசியமே இல்லை. இப்போ பூமியில் இருக்க வரைக்கும் பரலோகத்தை நான் இருக்குன்னு நான் நம்புகிறேன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ஒரு 120 வயசுக்கு மினிமம் வாழணும், அல்லேலூயா. நல்ல உடல் சுகத்தோடு வாழணும், அல்லேலூயா. வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போகிறீங்கன்னு வைங்க, போய் இயேசுவை நேராக பார்க்குறீங்க, பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்களா பரலோகம் இருக்குது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அங்கே போயாச்சு, இந்த இருக்கல பரலோகம். அப்போ இந்த ப்ராசஸ் இப்படி தான் வருது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், உடனே வெளிச்சம். எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார், உடனே மரித்தவன் எழுந்து நடந்தான். அப்ப ரியாலிட்டியில இல்லாத ஒன்றை தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ரியாலிட்டியா மாத்துறாரு. இதுக்கு பேர் தான் அற்புதம். ஹல்லேலூயா. இப்படி வேதத்துல நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சத்தியம் தான் நீதியை குறித்த சத்தியம், ரைச்சியஸ்னஸ், நீதியை குறித்த சத்தியம். அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், இது நடக்கிறது வந்து இயேசு வர்றதுக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இயேசு வந்து 2000 வருஷம் ஆச்சுன்னு கணக்கு பண்ணால், இது வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து பாபிலோன் தேசத்துக்கு சிறை பிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். எத்தனை வருஷம் சிறை இருப்பு? 70 வருஷம் சிறை இருப்பு. கிட்டத்தட்ட ஒரு ஜெனரேஷனே எங்கே தான் பிறந்திருக்கு? பாபிலோனில் தான் பிறந்திருக்கு, இஸ்ரேல்லே பிறக்கலை. சிறை பிடித்து போய்விட்டார்கள். சிறை பிடிக்கப்பட்டு 70 வருஷம் முடிவில் திரும்ப வருகிறார்கள். வந்து ஊருக்கு வந்து பார்த்தா அந்த டெம்பிள், ஜூவிஷ் டெம்பிள் இருக்குல்ல, யூத ஆலயம், அது வந்து இடிபட்டு சரியான ஷேப்பில் இல்லை. இப்போ அதை திருப்பி என்ன பண்ணுறாங்க? இப்போ இவங்க செப்பனிட்டு கட்டுகிறார்கள். மறுபடியும் ரீபில்டுன்னு சொல்ல முடியாது, ரிப்பேர் பண்ணுறாங்க. பண்ணா வெறும் ஆலயம் மட்டும் இருந்தால் போதுமா? கடவுள் அதில் வரணும்ல. கடவுள் வரணும்னா அங்கே யார் நிற்கணும்? பிரதான ஆசாரியன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் என்ன பண்ணுவான்? அவனுடைய வேலை என்னன்னா, இப்போ ஒருத்தன் பாவம் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே பாவம் பண்ணுறவங்க தானே. ஒருத்தன் ஒரு ஆடோ காசு இல்லைன்னா புறாவோ எடுத்துகிட்டு வரேன். அந்த புறாவையோ ஆட்டு மேலேயோ இந்த பிரதான ஆசாரியன் கையை வைப்பான். வச்ச உடனே அவன் பாவம் எல்லாம் எதுக்கு போயிடும்? அந்த ஆடு இது மேலே போயிடும். அப்புறம் அதை வெட்டிடுவாங்க. வெட்டினோடனே அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு, இந்த மாதிரி வெட்டுற மிருகத்தோட ரத்தத்தெல்லாம் மொத்தமாக போட்டுருவாங்க. கறியை வந்து அவங்க எடுத்து சாப்பிட்ருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ரத்தத்தெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? மொத்தமாக ஒரு இடத்துல வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கையில் எடுத்துட்டு, இந்த பிரதான ஆசாரியன் போய் ஆலயத்தில் உட்பிரகாரம் இருக்கும், அப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், அப்புறம் உள்ளே போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். வருடத்திற்கு ஒரு முறை தான் போக முடியும். போகிறவன் பல சடங்குகள் இருக்குது. செத்த பிணத்துக்கிட்ட போகக்கூடாது, செத்ததை சாப்பிடக்கூடாது, இப்படி நிறையா சடங்கு இருக்குது. இது எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அவன் எங்கே போகணும்? அந்த உள்ளே போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அந்த ரத்தத்தை தெளிக்கணும். தெளிச்சிட்டான்னா 1 வருஷத்துக்கு பாவ மன்னிப்பு வந்துருச்சு. சரி, இப்போ இதுக்கு முக்கியமான ஆள் யாரு இந்த ப்ரொசீஜரில்? இது ப்ரொசீஜரில் முக்கியமான ஆள் யாரு? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. அது பரிச்சையா? பிரதான ஆசாரியன். அவன் மட்டும் இல்லைன்னா பலி என்ன ஆகாது? செலுத்தவும் முடியாது, அந்த ரத்தத்தை உள்ள கொண்டு போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியன், அப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியனைத்தான் இங்கே நம்ம பார்க்குறோம். இவன் எப்போ வந்திருக்கிறான்? அதாவது பாபிலோன் சிறையிருப்பு முடிஞ்சு 70 ஆண்டுகளுக்கு கழித்து இவன் என்ன பண்ணியிருக்கிறான்? வந்திருக்கிறான். அந்த பிரதான ஆசாரியனுடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ அதை பாருங்கள். இந்த கண்டிஷனை சகரியா 3 1ஆம் வசனத்துலேருந்து படிக்கிறேன் பாருங்கள். சகரியா 3:1 படிக்கிறேன் பாருங்கள். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். யாருக்கு காட்டுறாரு? இந்த சகரியான்னு இந்த புஸ்தகம் எழுதியிருக்காருல, இந்த தீர்க்கதரிசி காட்டுறாரு. பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே
நின்றான். 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி என்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். இப்ப சாத்தான் குற்றம் சாட்டும்படி நின்றுக்கான். எங்க நிக்கிறான்? ரைட் சைடில் நிற்கிறான். பைபிளில் இந்த ரைட்டுன்னு இருக்குல்ல, பிதாவுடைய வலது பார்சத்தில் இயேசு போய் என்ன பண்ணாரு? உட்காந்தார். லெஃப்டில் இடம் இல்லையா? அப்போ ஏன் லெஃப்டில் உட்காராம ரைட்டில் உட்காந்துருக்காரு? ரைட்னால என்னன்னா ரைச்சியஸ்னஸ்க்கு ஒப்பனையானது. ரைட்டுன்னு வந்தாலே என்னது? ரைச்சியஸ்னஸ் அப்படின்னா நீதி. நீதினா என்னது? இப்போ ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லுவோம். கடவுளுடைய பார்வையில் நல்லவன் ஒருவனும் இல்லை. அப்போ கடவுளுடைய பார்வையில் என்னதான் இருக்குன்னா நீதிமான் ஒன்று இருக்கு. நீதிமான் அதுவும் யாருமே இல்லை. அவரா சிலரை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா மேசியான் ஒருத்தர் வருவார் என்ற அறிவு உடையவர்கள், அறிவு இருந்தவர்கள், அவர்களை அவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுக்கு வந்துட்டீங்கன்னா மேசியாவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிற, மேசியானா யார்? இயேசு. இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் நீதிமான்களாய் ஆக்கப்படுகிறார்கள். அது ஏன் எப்படி அதெல்லாம் சொல்கிறேன். டைம் இருந்தால் ஃபுல்லாக சொல்கிறேன், இல்லைன்னா சுருக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்ததை சொல்லணும் இல்லையா மெயினாக. சரி, அப்போ பாருங்கள், இப்படி தான் அந்த ஆசாரியன் வந்து நிற்கிறான். பிசாசு அவன் ரைட் சைடில் நிற்கிறான்னா என்ன அர்த்தம்? குற்றஞ்சாட்டும்படி நிற்கிறான், விரோதம் செய்ய நிற்கிறான். ஏன் அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, பிசாசு ரொம்பலாம் பேசலை. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வேதம் வந்து பிசாசை வந்து திருடன்னு சொல்லுது. ஆக்சுவலாக அவன் வந்து போலீஸு. அவன் என்னது? போலீஸ். என்ன பண்ணுவான்? குற்றம் பிடிக்கிறவன். திருடைய வந்து திருடுறவன். அவன் திருடவும் செய்வான், அதே நேரத்தில் என்ன பண்ணுவான்? குற்றம் பிடிக்கிறது. அதுதான் அவனுடைய பிரதானமான வேலை. குற்றம் சாட்டுகிறவன், சகோதரர் பேரில் குற்றம் சாட்டுகிறவன் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், வேற யாரையாவது பற்றி ஏதாவது சொல்லணும்னா அவங்கள்ட்டே நேராக போய் என்ன பண்ணிடணும்? சொல்லிடணும். அவங்க இல்லாத நேரம் பார்த்து பேசவே கூடாது. நான்லாம் அதுக்கெல்லாம் ரொம்ப முயற்சி செய்கிறேன். என்ன பாருங்கள், இப்போ பிசாசுடைய வேலை என்னன்னா குற்றம் சாட்டுகிறவன். இவன் என்ன பண்ணியிருக்கேன்? என்ன குற்றம் சாட்டுறான்? 3வது வசனம் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, சகரியா 4:3, யோசுவாவோ வெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக தூதனுக்கு முன்பாக நின்று இருந்தான். என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான்? அழுக்கு வஸ்திரம். ஏன் துவைக்காமல் போயிட்டானோ? அதுதான் அங்கே கிடையாது. ஏன்னா இது தரிசனம், விஷன். விஷனில் இவன் என்ன போட்டிருக்கான்? அழுக்கு வஸ்திரம். அப்படின்னா இந்த ஹோலியான வேலையை, இந்த புனிதமான வேலையை செய்வதற்கான தகுதி இவனிடத்தில் இல்லை. இட் இஸ் எவிடென்ட். அதை எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. பிசாசு என்ன சொல்கிறான்? அங்கே பாருங்கள், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, யுவர் ஆனர், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அவன் ட்ரெஸ்ஸை பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். அழுக்கு நிறைந்த உடை. இப்போ இந்த ட்ரெஸ்ஸுனால் என்ன குறிக்குதுன்னா வாழ்க்கையை குறிக்குது. ட்ரெஸ்ஸுன்றது எதை குறிக்குது? வாழ்க்கையை குறிக்குது. இன்னும் சொல்ல போனால் அந்த வாழ்க்கை தான். அதை நான் என்னன்னு சொல்கிறேன் அடுத்து. புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும். வெறுமனை இதை மட்டும் படிச்சுட்டு நான் பாவ மன்னிப்பு கேட்டேன்னு போயிட்டீங்கன்னா இதில் இருக்கிறதே நமக்கு புரியவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பாருங்கள், இப்போ 4வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி. அதுக்கு முன்னாடி 2வது வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. 2வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இப்போ என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தர் சாத்தானை நோக்கி, நான் உன்னை கடிந்து கொள்கிறேன், அப்படி தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்கு? கர்த்தர் உம்மை கடிந்து கொள்வாராக. இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரே வந்து, ஐயா மோடிஜி அவர்களே வந்து ஒரு லெட்டர் எழுதி நான் பிரைம் மினிஸ்டருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன்னு எழுதினாருன்னா எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் பேசுகிறேன்னா அது என் பேரை சொல்லி நானே சொல்லிடலாம்ல. இங்கே எப்படி வந்திருக்கு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை. இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து கர்த்தரா இல்லையா? கர்த்தரா இல்லையா?
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறோம்ல, கர்த்தரா இல்லையா அவரும் கர்த்தர் தான். இதுதான் திரித்துவத்தை சொல்லியிருக்கீங்க. பிதா, குமாரன். இப்போ வந்திருக்கிற கர்த்தர் இயேசு. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, அந்த கர்த்தர் இயேசு. ரெண்டாவது வந்திருக்கல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, அது பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. இப்போ 4வது வசனத்தில் என்ன ஆகுது பாருங்க, அவர் தம் முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். ஹல்லேலூயா. இப்போ இதுக்கு யார் அப்ஜெக்ட் பண்ணணும்? பிசாசு என்ன பண்ணணும்? அப்ஜெக்ட் பண்ணணும். ஆனால் பண்ண முடியல. ஏன் தெரியுமா? இந்த வஸ்திரம் இருக்குல்ல, இது எதுக்கு ஒப்பனையாக இருக்கு தெரியுமா? வாழ்க்கை எதுக்கு ஒப்பனையாது? ஒரு மனுஷன் எத்தனை தடவை வாழ முடியும்? ஒரு மனுஷன் எத்தனை தடவை வாழ முடியும்? ஒன்ஸ் அழுக்காயிருச்சுன்னா பழைய ஏற்பாட்டில் அதற்கு தீர்வில்லை. அதுக்கு என்ன இல்லை? தீர்வில்லை. அந்த அழுக்கு என்ன பண்ணாது? போகாது. இதில் என்ன போட்டிருக்கு? வஸ்திரங்களைன்னு போட்டிருக்கா. அப்படின்னா என்ன பண்ணுவான்? அந்த ஒரு வஸ்திரத்துக்கு மேலே இன்னொரு வஸ்திரத்தை போடுறது. அது ஒரு வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். அடுத்து இன்னொரு வஸ்திரத்தை போடுறது. இப்படியே வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டு நிலைமை. நமக்கு புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருக்குன்றது தெரியலனா நம்மளும் பழைய ஏற்பாட்டு நிலைமையில தான் வாழுவோம். அதை புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அடுத்து இதிலே தொடர்ந்து பாருங்க, அதில் போட்டிருக்கு, நீ என் வழிகளில் நடந்து, அதெல்லாம் வருது. 8வது வசனம் பாருங்க, சகரியா 3:8 பார்த்தீங்கன்னா, இப்பொழுதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வரப்பண்ணுவேன். இவர் யாரு? சொல்றவர் யாரு? அப்ப சொல்றவர் யாரு? அவரும் இயேசுதான். கிளை என்னும் தாசன் அவரும். ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? இவர் கர்த்தராகிய இயேசு. சொல்றவர் யாரு? கர்த்தராகிய இயேசு. கிளை என்னும் என்னப்பட்ட என் தாசன் போட்டிருக்கல, அது பூமியில வந்த கர்த்தராய் இருந்து பூமிக்கு வந்த மனிதனாகிய இயேசு. மேன் ஜீசஸ், லார்ட் ஜீசஸ். இந்த கிளையா இன்னும் அவர் என்ன பண்ணல, வரல. இதனால தான் கேட்குறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்? இயேசுடைய தாய்ங்க அவங்க, இயேசுக்கு முன்னாடியே பிறந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்? மரியாதை செலுத்தணும்ல. அவங்க தானே கடவுள், அவங்களும் கடவுள் தானே அப்படின்வாங்க. அதுங்க தான் இது இந்த வசனத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணும்? காட்டணும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உலகம் ஆதாம்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இருக்காரு. ஆதாமுக்கு முன்னாடியே அவர் இருக்கிறாரு. கர்த்தராக இருக்கிறார். கர்த்தராக இருக்கிறார். பூமிக்கு மனுஷனா வராரு. கர்த்தர் இல்லையான்னு கேட்காதீங்க. கர்த்தத்துவத்தை அடக்கி வைத்து மனுஷனா பூமியில இருக்கிறாரு. அல்லேலூயா. திரும்பவும் உயர்த்தப்படுகிறார். எல்லா நாமத்திலும் மேலான நாமமாக இயேசு என்ற நாமத்தை உடையவராய் மறுபடியும் உயர்த்தப்படுகிறார். உயர்த்தப்பட்டு திரும்பவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அறியப்படுகிறார். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் முன்னாடியே ஆதியிலேயே இருந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்துக்கு என்ன வித்தியாசம்னா, மனிதனாக பூமிக்கு வந்த இயேசு இப்ப மனிதர்களின் சார்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் உயர்த்தப்பட்டிருக்கிறார். மனிதரின் சார்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். மனிதருக்காக உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதார வசனங்கள்லாம் படிக்க போறோம் இப்ப அடுத்து. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இதுக்கு பிறகுதான் அந்த பெரிய பர்வதமே எம்மாத்திரம் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்ற வசனம்லாம் வருது. ஹல்லேலூயா. சரி, இதில் பாருங்க, கிளை எனப்பட்டவரை தாசனை வரப்பண்ணுவேன்.
அடுத்து இன்னொன்று 9ஆம் வசனம், சகரியா 3:9. இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் என்ன அப்புறம் சொல்கிறேன் இன்னொரு நாள். இதோ நான் அதன் சித்திர வேலையை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது எப்படி நீக்கி போட்டாரு அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, கொலோசியர் 1 எடுங்க. எல்லாம் நான் வாசிக்க போகிறேன். அடுத்த வாரம் மைக் போட்டுருவோம். இந்த வாரம் மட்டும் நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 21 நான் வாசிக்கிறேன். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றம் மற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக என்ன பண்ணியிருக்காரு? அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஒப்புரவாகிறதுனா என்னங்க? நல்ல உதாரணம், இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவம் மாதிரியே புதிய ஏற்பாட்டில் இருக்குது. இளையகுமார்னு ஒருத்தன் வரேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வரேன். வரும்போது என்ன ஜெபம் பண்ணிட்டு வரேன்? தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் என்ன பண்ணிட்டேன்? இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் நல்ல உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருவனாக. நல்ல ஜெபமா இல்லையா? எத்தனை பேர் நல்ல ஜெபம்ன்றீங்க? கையை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க தெரியும். நல்ல ஜெபம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? கையை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க. நான் மட்டும் தான் தூக்குறேன். நன் ஆஃப் தி அபவ்னு ஒன்று இருக்கும், அதை எடுத்துக்கிட்டீங்க. சரி, அந்த ஜெபம் நல்ல ஜெபம் கிடையாது. பரலோகத்தின் பார்வையில் அது நல்ல ஜெபம் கிடையாது. ஏன்னா நம்ம பண்ணுற ஜெபத்துக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன். இந்த ஜெபத்தில் அது இருக்கா? அவன் ஜெபத்தில், இந்த ஜெபம்னா இளையகுமாரனுடைய ஜெபத்தில் இயேசுன்ற பேரே வராது. விச் மீன்ஸ் அவனே டைரக்டாக அப்ரோச் பண்ணுறான். யாரை? பிதாவை அப்ரோச் பண்ணி அவனுக்காக அவனே பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இந்த மாதிரி இரக்கம் வைங்க, என்ன பண்ணுங்க, இரக்கம் வைங்க. ஒருவேளை தகப்பன் அதை கேட்டிருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பார்? இப்போ கேட்டார்னு வைங்க, சொல்கிறத கேட்டார்னா என்ன பண்ணுவார்? சரிப்பா, ஆளோட ஆளாக என்ன பண்ணிக்க இருந்துக்க அப்படின்வார். ஆனால் அது அவருடைய இருதயம் அல்ல. அது அவருடைய இருதயம் அல்ல. அவருடைய இருதயம் என்னன்னா, குமாரனா தொலைஞ்சவன் திருப்பி எப்படி தான் வரணும்? குமாரனா தான் வரணும். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணுறாரு? குமாரனை பூமிக்கு அனுப்பி இவங்களுக்கு பதில அவரை பலியாக்கி, இவங்களுக்கு பதில அவரை பலியாக்கி. இன்னொரு வசனம் இருக்குது, நம்ம படிக்க டைம் இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன். அது இருப்பிடம் சொல்கிறேன், நீங்கள் படிச்சுக்கோங்க வீட்டில் போய். எபிரேயர் 10, 19, 20, 21, 22 வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். பிரதான ஆசாரியனா இயேசு என்ன பண்ணாருன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ பிதா என்ன பண்ணியிருக்காருன்னா, பிதா என்ன பண்ணியிருக்காருன்னு வேதத்தில் இருக்குன்னா, இதெல்லாம் நான் சொல்லலை, வேதத்தில் இருக்குது. பிதா என்ன பண்ணியிருக்காருன்னா, நம்மளாம் அவர் பக்கத்தில் போகவே முடியாது. பொதுவாக எடுத்துக்கங்க, உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், அதில் ஒரு 2 பிள்ளைங்க, அதில் அது ஆணா பெண்ணான்னு கூட நான் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு ஆள் பெற்றோருக்கு பிடிக்காத, ஏதோ ஒரு வகையில் பிடிக்காத ஒரு திருமணம் செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த நபர் வீட்டுக்குள்ளேயே வரல. இன்னைக்கு வரைக்கும் வரல. அது திருமணமாக எப்படி 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், சரியா தெரில. இன்னைக்கு வரைக்கும் வீட்டுக்கு வரல. இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இளையகுமாரனுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? வந்திருக்கணும். ஏன்னா சொத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான்.
ஆனால் மாறாக அதுக்கு எதிர்மறையான ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்குது. என்ன நடந்திருக்குன்னா, இடையில பிதா ஒரு செயலை செஞ்சிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த எல்லாருக்கும் பதிலாக ஒரே ஒருத்தரை பூமியில் அனுப்பி, அதனால தான் அவர் மனிதனாகிய இயேசுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்குன்னு வெறும் மனுஷன் மட்டும்தாங்க இயேசு, மற்ற மனுஷன் மாதிரி ஒரு நாள் அப்படி கிடையாது. அவருடைய மனிதத்தன்மையை நம்ம நிறைய நேரத்தில் பார்க்குறதே இல்லை. என்ன பெருசாக கேட்டால் என்ன சொல்லுவேன், அவர் யாருங்க, அவர் கடவுள், அவர் எல்லாம் செய்வார், அவருக்கு நான் அப்படியா அப்படின்னா இல்லை, அவர் மனிதனாக தான் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. கடவுளுடைய தன்மையெல்லாம் அடக்கிக்கிட்டார். இல்லைன்னா அவருக்கு சாவே கிடையாது. பிதாவே உங்களுடைய கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன்னு சொல்லலைன்னா அவருக்கு சாவே கிடையாது, உயிரோடு இருந்திருப்பார். சரி, என்ன நடந்திருக்கு? அவருடைய சரீரத்தில், இயேசுடைய பாடியில் நமக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் போயிடுச்சு. ஏன்னா நமக்கு சார்பா நம்மளே நேராக போனால் அந்த அடியெல்லாம் யார் வாங்கியிருக்கணும்? நம்ம சார்பா அவர் எங்கே போயிடுறாரு? பிதா கிட்ட போகிறாரு. நம்ம சார்பா போகிறார். பிதாவே உடைய கையில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். தண்டனைகளை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொள்ளுகிறார். அவருக்கு நமக்கு என்ன கனெக்ஷன்? ஒரே ஒன்று தான், நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவ். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். சரியா? எடுத்துக்கிட்டார். இதை மட்டும் இப்போதைக்கு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பதில் அவர் அடிக்கப்பட்டார். நமக்குன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பதில் அவர் அடிக்கப்பட்டுட்டார். ஆமாவா இல்லையா? ஆமான்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு பதில் அவர் மரித்தார். கரெக்டா? எனக்கு பதில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். கரெக்டா? எனக்கு பதில் அவர் உயிரோடு, அதாவது என் சார்பில் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இந்த வசனம் சொல்லுது, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவு ஆக்கினார். ஒப்புரவுனா ரீகன்சிலேஷன், மறுபடியும் நம்மை ஒப்புரவு ஆக்கிட்டார். எந்த நிலைக்கு ஒப்புரவு ஆக்கியிருக்கிறாரு? குமாரனாக இருந்து இழந்த அந்த நிலையை மறுபடியும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னா, இதுக்கு தான் நான் போன வாரம் சொன்னதை ஒன்றா சொல்கிறேன். போன வாரம் மாலையில் சொன்னேன், அதை டக்குன்னு சொல்லி சுருக்கமாக முடிக்க போகிறேன். பாருங்கள், யோவான் ஸ்நானகர் இருந்தான். யோவான் ஸ்நானகன்ட்ட போய் நீங்கள் தான் மேசியாவான்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னான்? நான் இல்லை, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரம் அல்ல. ஏன் அப்படி சொன்னான்னா, யோவான் ஸ்நானகனுக்குள்ளே இருந்த ஆவி என்ன ஆவி? இப்போ உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? உங்கள் ஆவி தான். எனக்குள்ள ஜானுடைய ஆவி இருக்கும். உங்களுக்குள்ள அந்தந்த பேருடைய உங்களுடைய ஆவி தானே இருக்கும். யோவான் ஸ்நானகனுக்குள்ள என்ன ஆவி இருந்துச்சு? பைபிள் குவிஸ்லாம் போயிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. குவிஸ் ஒன்று வச்சுருவோமா சபையில்? எலியாவின் ஆவியை, அது எப்படி அப்படி இருக்குமா? அதனால தான் ஏசு சொல்கிறாரு, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரிய ஆள் யாருமே. ஏன்னா அதனால தான் எலியாவை உயிரோடு என்ன பண்ணுறாரு? எடுத்துக்கிறாரு. எலியாவை ஏன் உயிரோடு எடுத்தார் தெரியுமா? இதுக்கு தான். யோவான் ஸ்நானகனை அனுப்பும்போது அவனுக்குள்ளே இருந்த ஆவி யாருடைய ஆவி? எலியாவுடைய ஆவி. பாருங்கள், பூமியில் புரியுறதுக்காக சொல்கிறேன். சில கிராஸ் பிரீடிங்லாம் பண்ணுறாங்கல்ல, நாட்டுக்கோழியும் இந்த கோழியும், அது ஒரு மாதிரியாக வந்துடுது. அந்த மாதிரி யோவான் ஸ்நானகன் எப்படி இருக்குன்னா, பாடி அவனுடைய பாடி தான், ஆனால் அது அவனுக்குள்ளே இருந்த ஆவி எலியாவின் ஆவி. எலியாவின் ஆவியை உடையவனாக வந்தான். அதனால தான் எலியாவை எப்படி ஏசபேல் துரைச்சிச்சோ, அதே மாதிரி இங்கேயும் ஒரு அம்மா அவனை துரைச்சிச்சுல. யோவான் ஸ்நானகன் சாவுக்கு யார் காரணம்? ஏரோதியாள். ரைட்டா? கரெக்டா? இப்போ இது என்னன்னா, இது ஒரு பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் மேன் டு ஹாவ் தி இன் ஸ்பிரிட் ஆஃப் அனதர் ப்ராஃபட். எலியாவுடைய ஆவியை உடையவனா இவனா. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா, இப்போ இயேசு எடுத்துக்கோங்க, அவர் ஒரு மனிதனாக
பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசுக்குள்ள இருந்த ஆவி என்ன ஆவி? கிறிஸ்துவின் ஆவி. இயேசுக்குள்ள இருந்த ஆவி என்னது? யோவான் ஸ்நானகன் இயேசுவை அறிமுகப்படுத்துறான்ல, படுத்தும்போது அவன் என்ன சொல்றான்? பரிசுத்தாவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு யார் மேல் இறங்குவாரோ அவர்தான் மேசியா, வளர்த்தியா இருக்கிறவர் தான் மேசியா, இப்படி இருக்கிறவர் தான் மேசியான்னு உடல் ரீதியாக வர்ணிக்காமல் ஸ்பிரிட் ரீதியாக வர்ணிக்கிறான். பேதுருட்ட கேட்குறார் இயேசு, நான் யார் அப்படின்னு. அதுக்கு பேதுரு சொல்கிறான், ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ நான் சொல்கிறேன், இயேசு குமாரன்றது எதனாலனா அவருக்குள்ள இருந்த அவருடைய ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இது எந்த ஆவி? இதை பற்றி ஏற்கனவே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், லைட்டாக சொல்லியிருக்கேன், இன்னைக்கு சொல்கிறேன். இது எந்த ஆவி அப்படின்னா திருத்துவத்தின் தேவனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். இப்போ நம்ம வசனம் படித்தோம்ல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்லாம் படித்தோம்ல. அவருடைய ஸ்பிரிட் தான் எங்கே வந்திருக்கு? இயேசுக்குள்ள இருந்தது. இப்போ எனக்குள்ள என்னுடைய ஆவி ஒன்று இருக்குல்ல, உங்களுக்குள்ள உங்களுடைய ஆவி இருக்குல்ல, இது எங்கேருந்து வந்திருக்கு? ஆதாம்கிட்ட இருந்து வந்திருக்கு. ஆதாமுக்கு எங்கேருந்து வந்துச்சு? ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினா, அது சுவாசம் தான். ஃபுன்னு ஊதினார், இப்படி கடவுள் ஃபுன்னு ஊதினார், ஆவி உள்ள வந்துருச்சு. தூதர்கள்லாம் எப்படி படைச்சாரு தெரியுமா? பைபிள் படிச்சிருக்கீங்களா? படிச்சதில்லை. சுவாச காற்றினால் தூதர்களை படைத்தார். தூதர்களை அப்படி தான் என்ன பண்ணிருக்காரு? படைச்சிருக்காரு. ஆனால் கிறிஸ்துவின் ஆவி, ஜீசஸ்குள்ள இருந்த ஸ்பிரிட் வந்து படைக்கப்பட்ட ஆவி அல்ல, அது படைத்தவரின் ஆவி. என்ன ஆவி? படைத்தவரின் ஆவி. It's not the spirit that was created, it is the creator's spirit. Hallelujah. அதுதான் என்னது? கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி. சிம்பிளா சொல்றேன், எலியாவுக்குள்ள இருந்த ஆவி யார் மேல வந்துருச்சு? யோவான் ஸ்நானனுக்குள்ள வந்த மாதிரி இயேசு ஏற்றுக்கிட்டோம்ல, உள்ள என்ன ஆவி வந்திருக்குன்னு நினைச்சீங்க? கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருந்ததோ அதே ஸ்பிரிட் வந்துச்சு. அதனால தான் போட்டிருக்கு, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, இது என்ன பண்ணுது தெரியுமா? இந்த உடலை இயேசுவின் உடலோடு இணைக்குது. நல்லா கவனிங்க, அப்போ தான் புரியும். நல்ல வேளை லைவ் எடுக்கிறோம், திருப்பி வீட்டில் போய் கேட்டு பாருங்க. பொதுவாக அந்த மாதிரி டைம்லாம் கரண்ட் போயிடும், ஆனால் நீங்கள் போகல, சரி கடவுள் இருக்கிறார். பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள எப்படி இருக்குது? அந்த ஆவி எங்கே இருக்குது? நம்ம ஆவி இருக்குல்ல. இப்போ எனக்குள்ள ஜான் அப்படின்ற ஆவி இருக்கு, உங்களுக்குள்ள சுந்தருக்குள்ள சுந்தருடைய ஆவி இருக்கும், ரமேஷ்குள்ள ரமேஷுடைய ஆவி இருக்கும். அந்த ஆவியோடு சேர்ந்து இயேசுவை நம்ம ஏற்றுக்கிற போது இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் எங்கே வந்துடுறாரு? வந்துட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம இனி சாக்கு சொல்ல முடியாது, அவர் இயேசுங்க அற்புதம் செய்வார், நான் சாதாரண ஆளுங்க. ஹலோ, யார் சொன்னா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவுடனே என்ன பண்ணப்பட்டிருக்கிறேன்? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் சொல்லிட்டான் பவுல். அவனுக்குள்ள மட்டுமா? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ளேயும் அதே தான். அல்லேலூயா. இப்போ எங்கள் விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பொய்யை நம்பி வச்சிருக்கிறோம் பாருங்க. நான் சாதாரண ஆளுங்க, நானோ ஒரு புழு பூச்சி. அப்படியே இருந்தால் பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட் சைடில் வந்து நின்றுவேன். எங்கே வந்து நின்றுவேன்? பக்கத்துல கேளுங்க, ரைட் சைடில் யார் நிற்கிறா? மைண்டு ரொம்ப முக்கியம். மைண்டை வச்சு தான் அற்புதம் இருக்குது. அல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எந்த அளவுக்கு மைண்டை சைலண்ட் ஆக்கிட்டு
ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. அல்லேலூயா. இப்போ என்ன நடந்துருக்கு பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்ம மூஞ்செல்லாம் பார்த்தா, இளையகுமாரன் அப்படி போயிருந்தான்னு வைங்க, அவன் மட்டும் அவ்வளோதான், அவன் கதை க்ளோஸ். நம்ம மூஞ்ச பார்த்து அவர் எடுக்கலை நம்மளை, யார் முகத்தை பார்க்குறாரு? இப்போ இயேசு போகிறாரு உள்ள இல்லையா, பிரதான ஆசாரியனாய், மகா பிரதான ஆசாரியனாய் போகிறாரு. இதுதான் எபிரேயர் 10, 19, 20, 21, 22 அதில் இருக்குது. சரியா, குறித்து வச்சுக்கோங்க, இப்போ வீட்டில் போய் படிங்க. தெரிலனா ஃபோன் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். பாருங்கள், உள்ள போகிறாரு. போகும்போது அவர் பிரதான ஆசாரியனா போகிறாரா? பிரதான ஆசாரியன் கையில் என்ன இருக்கும்? பிரதான ஆசாரியனுடைய கையில் என்ன இருக்கும் பொதுவாக உலகத்தில்? இன்னும் சொன்னேன் இல்லை, ஃபுல் கதை சொன்னேன், எபிரேய வரலாறே சொன்னேன். ஆட்டை அடித்து அந்த ரத்தம், இவர் கையில் என்ன ரத்தம் இருக்கு? இயேசு பிரதான ஆசாரியனா போகிறாரு, அவர் கையில் என்ன ரத்தம் இருக்கு? எங்கே போகிறாரு? பரலோகத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு போகிறாரு. ஹியூமனால் கட்டப்பட்டதில்லை, மனிதர்களால் கட்டப்படாத ஆலயத்திற்குள்ளே போகிறாரு. கையில் என்ன பிளட் இருக்கு? அவருடைய பிளட் இருக்கு. ஆசாரியனும் அவரே, பலியும் அவரே. யாருக்கான பலி? எனக்கு பதிலுங்க. ஏன் ரத்தம் சிந்தப்படக்கூடாதுன்னா ஆட்டை அடித்து ஆட்டுடைய ரத்தத்தை எடுத்துட்டு கொடுத்துட்றேன், ரைட்டா? இவர் என்ன பண்ணுறாரு? ஆடு ரத்தம் வேணாம், ஏன்னா ஆடு ரத்தம் செலுத்தினா வருஷம் என்ன பண்ணணும்? செலுத்தணும். இப்போ நான் பலி செலுத்த போகிறேன், ஒருத்தன், நான் இல்லை, நான் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன், ஒருத்தன் பலி செலுத்த போகிறேன், போகிற வழியில் செத்து போயிட்டான்னு வைங்க, அவனுக்கு எப்படி இருக்கும்? பலி செலுத்தாமல் போயிட்டோமே. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் இந்த பாவத்தை இருக்கிற மன்னிப்பே கேட்கலையே, ஐயோ போச்சு. பாவத்திலே இருங்கன்னு நான் சொல்லலை, ஆனால் நம்முடைய மன்னிப்பு நம்மளால் வரல. அல்லேலூயா. பாவம் செய்கிறவங்க அறிக்கை செய்து விட்ட வேண்டும்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை இங்கே வந்துட்டு அப்புறம் போய் பாவம் செஞ்சுக்கலாம் அப்படி யாரும் இருந்துடாதீங்க, அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன், பாவ மன்னிப்புன்றது நம்ம ஏற்படுத்தினது கிடையாது, தேவன் ஏற்படுத்தினது. இப்போ பிரதான ஆசாரியனாக போகிறாரு மேலே, ஆசாரியனும் அவர் தான், பலியும் அவர் தான், பலிக்கான ரத்தமும் பேமெண்ட்டும் அவர் தான். யாருக்கு சார்பாக போகிறாரு? நம்ம சார்பாக போகிறாரு. இது எப்படி தெரியுமா? இப்போ ஒரு ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே யாருமே போகவே முடியாதுன்றப்ப ஒருத்தர் ஒரு சூட்கேஸ்க்குள்ளே உங்களை போட்டு உள்ளே கொண்டு போயிட்டாருன்னு வைங்க, எப்படி இருக்கும்? போயிடலாம்ல உள்ள. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு பிதானா, கிறிஸ்து இயேசுடைய பாடிக்குள்ள, கிறிஸ்து இயேசுக்குள்ள நம்மளெல்லாம் வச்சிட்டாரு. அப்போ இயேசு என் சார்பில் சிலுவையில் அறையப்பட்டாருன்னு சொல்கிறோம்ல, அது எவ்வளோ உண்மையோ அதே மாதிரி என் சார்பில் பிதாவோட வீட்டிற்குள்ள அவர் பிரவேசித்தது, இதை போலவே அதுவும் சத்திய உண்மையாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்த நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் யாரோட உட்கார வச்சிருக்கிறாரு? பிதாவோடு உட்கார வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ப்ரூஃப் என்ன? அந்த கிறிஸ்துவின் ஆவி இன்னைக்கு எங்கே இருக்கு? எனக்குள்ளே வந்துருச்சு. அப்படின்னா அவருடைய மைண்டு எனக்குள்ள வந்துடுது, கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வந்துடுது, ஸ்பிரிட் வந்துருச்சு, மைண்ட் வந்துருச்சு. அடுத்து என்ன வரணும்? ஆவி வந்துருச்சு, மைண்டு தான் ஆத்மா, ஆத்மா வந்துருச்சு. அடுத்து என்னது இருக்கு? சரீரம். என்ன இருக்கு? அதுக்கு தான் இந்த வசனத்தை போட்டிருக்கு, அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கினார். முடிக்க போறேன் பிரசங்கத்தை. இன்னொரு வசனம் போட்டிருக்கு, அது பிலிப்பியரில் வருதுன்னு நினைக்கிறேன், பிலிப்பியரா கலாத்தியர்னு நினைக்கிறேன். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, யூதர்களாகிய தூரமாக இருந்த உங்களையும், சமீபமாக இருந்த யூதர்களையும், தூரமாக இருந்த புறஜாதிகளையும்
தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாய் இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிருஷ்டித்திருக்கிறார்னு இன்னொரு வசனம் சொல்லுது. இதெல்லாம் பைபிளில் இருக்க வசனங்கள். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இயேசு, இன்னைக்கு பிதா நம்மளை பார்த்து சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். இப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் என்னது? அதுதான் இந்த கிறிஸ்துவின் ஆவி. இயேசுக்குள்ளே இருந்த அந்த ஆவி இருக்குல்ல, அதே தான் இன்னைக்கு எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. எலியா ஆவி ஏன் யோவான் ஸ்நானனுக்குள்ள மட்டும்தான் இருந்துச்சு? எல்லாருக்குள்ளேயும் இருந்திருக்கலாம்ல? இருக்க முடியாது. ஏன்? அது ஹியூமன் ஸ்பிரிட், இட்ஸ் லிமிட்டெட். இயேசுக்குள்ளே இருந்த ஆவி, இயேசு ஹியூமன், நமது சார்பாக வந்த ஹியூமன், அவர் நிமித்தமாக அவருக்குள் இருந்த ஸ்பிரிட் இன்னைக்கு யாருக்குள்ளே வந்துருச்சு? எனக்குள்ளே வந்துருச்சு. எனக்குள்ளே வந்துருச்சுன்னா அந்த மைண்டு எனக்குள்ளே வந்துருச்சு. அப்போ இந்த உடல் மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும்? அதுதான் வேதம் சொல்லுது. ரோமர் 12:2 படிப்போமா? படித்து முடிச்சிருவோம். ரோமர் 12:1 என்ன சொல்லுது? அப்படி இருக்க சகோதரரே, ரோமர் 12:1, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. சரீரங்களை என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணுமா? ஆத்மா ஏன் ஒப்பு கொடுக்க கூடாதுன்னு போட்டிருக்கு? ஒப்பு கொடுக்கணும்னு இதில் போடல. ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் உள்ள வந்தப்பயே அவர் ஆத்மாவை என்ன பண்ணுறாரு? டேக் ஓவர் பண்ணுறாரு. அல்லேலூயா. இப்போ பாக்கி இருக்கிறது என்னது? சரீரம். சரீரத்தை என்ன பண்ண சொல்லியிருக்கு? பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்னு சொன்ன மாதிரி உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுங்க? ஒப்பு கொடுங்கன்றாரு. அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா இது ஒரு சத்தியம். இந்த சரீரத்தை ஒப்புரவாக்கும் போது என்ன நடக்குதுன்னா, எப்படி எனக்கு பதிலாக இயேசுவை பிதா ஏற்றுக்கொண்டாரோ அப்படியே என்னுடைய சரீரத்துக்கு பதிலாக இயேசுவின் சரீரத்தில் இருக்கிற நன்மைகள் எனக்கு வருகிறது. அப்போ இயேசுடைய சரீரத்தில் என்ன இருக்கு? மரணம் இருக்கா? ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் இப்போ எங்கே வருது? என் சரீரத்தில் வருது. அதனால தான் வேதம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். அல்லேலூயா. நம்ம சரீரங்களை என்ன பண்ணுறோம்? ஆவியானவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்குறோம். அவ்வளோதான். வியாதிக்கு தான் மருந்து. சரீரம் மட்டுமல்ல. சரீரம்னா என்ன அர்த்தம்னா, சரீர பிரகாரமான எல்லாவற்றிலும் இந்த நன்மைகள் வருகிறது. அது ஹீலிங்காக இருக்கலாம். சரீரத்துக்கு தேவையான எல்லாத்துக்குமே பதில் எங்கே தான் இருக்குன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டில் தான் இருக்குது. அல்லேலூயா. ஆவிக்குரிய செயல் இது. இயேசுடைய சிலுவை மரணம் சரித்திரம் கிடையாது, சத்தியம். அல்லேலூயா. சத்தியம்னா என்ன? ஒவ்வொரு நாளும் அதை நம்ம தியானிக்கிறோம். இயேசு சொன்னார்ல, என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என்னது? நித்திய ஜீவன். அதை நம்புறீங்களா? சொல்லுங்க. இப்போ எப்படி சாப்பிட்றது சரீரத்தை? இயேசுவின் சரீரம் சிக்கன் மட்டன் மாதிரியா கிடைக்குது? சரீரத்தை புசித்து இரத்தத்தை அப்படின்னா அது ஃபிசிக்கல் ஆக்ட் கிடையாது. இப்போ நம்ம கம்யூன் எடுக்கிறோம்ல, இது அந்த ஆவிக்குரிய செயலை சொல்லி காட்டுகிறோம். அவ்வளோதான். ஆவிக்குரிய செயலை சொல்லி காட்டுறோம். இது நம்முடைய விசுவாசத்தினுடைய கிரியை. இந்த பாருங்க, நான் இல்லை, கிறிஸ்து அவருடைய சரீரத்தை எடுத்துட்டு போய் பிதா முன்னாடி நிறுத்தியிருந்தாரு. அல்லேலூயா. அவருடைய சரீரத்தில் அடைந்த பாடுகள்னால எனக்கு வர வேண்டிய பாடுகளை அவர் எடுத்துக்கிட்டு அவருடைய சுகத்தை இன்று எனக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தோம்ல, எனக்கு பதிலாக இயேசு சிலுவையில்
சரீரத்தில் பாடியில் என்ன சகிச்சாரு, அதனால எனக்கு என்ன வருதுன்னு பார்க்குறோம்ல. இந்த சத்தியத்திற்கு பேர் தான் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உட்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. Meditating on the body and the blood of Jesus is taking part in the body and the blood of Jesus. யூதர்களுக்கு இது புரியல. அவங்க சொன்னாங்க, தன் மாம்சத்தை பிச்சு நமக்கு கொடுப்பானோ இவன் அப்படின்னு திட்டினாங்க இயேசுவை. ஏன் இயேசு அப்படி புரியாத மாதிரி பேசினார்னா, அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு தான் பேசியிருக்காரு. புரிய வேண்டிய ஆளுக்கு புரிஞ்சா போதும்னு பேசியிருக்காரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தான் அந்த ஆள். ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுன் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காதை வச்சு தான் நம்ம வாழ்க்கையே இருக்குது. காது தான் மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இது எப்படி தெரியுமா இருக்குது? ஆவிக்குரிய சத்தியம் எப்படின்னா, இதை நம்ம கேட்டு விசுவாசிக்கும் போது அது ப்ராக்டிக்கலாக மாறுது. ஈசாக்குன்னு கேட்டே இருந்தவனை ஒரு நாள் பார்த்தானா இல்லையா? அதே மாதிரி சத்தியத்தை கேட்க அவள் நாள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டாரு. பாருங்கள், நான் தான் அனௌன்ஸ் பண்ணேன் கம்யூனியன் இருக்குன்னு. ஆனால் எனக்கு கம்யூனியன் இருக்கதே தெரியாது. அந்த பிரசங்கம் தான் கொடுத்துட்டார் ஆண்டவர். நான் மனசில் என்ன யோசிக்கிறேன் தெரியுமா? கம்யூனியன் இருக்க அன்னைக்கு இதை கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு வரேன். காலையில் ஆங்கில ஆராதனையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் கேட்கிறேன். அந்த இன்னொரு பாஸ்டர் இருக்கார் அங்கே, அவர்கிட்ட கேட்டேன். தான் அவர் சொன்னார், நீ கம்யூனியன். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆவியானவர் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த சரீரம், இந்த பாடி, ஹல்லேலூயா, இதுக்கு ட்ரீட் பண்ணுற டாக்டர் கடவுள் கிடையாது. இயேசுடைய சரீரம் மாதிரி இந்த சரீரத்தை மாத்துறவர் தான் கடவுள். எப்படி மாத்துறார்? அதை மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறித்த சத்திய போதனை. ஹல்லேலூயா. மாம்சத்தையும் இரத்தத்தையும் குறித்த சத்திய போதனை. இதான் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். ஹல்லேலூயா. லாசரு இறந்தப்ப அந்த வீட்டில் போய் சொல்கிறார்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? லைஃப் என்கிட்ட தான் இருக்குது. நீ என்னைய சாப்பிட்டேன்னா அந்த லைஃப் உனக்கு வந்துடும். இப்போ சொல்கிறாங்க, நீங்கள் இந்த மரத்தில் இருந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் உயிர் வந்துடும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா 10 வருஷம் வருமா அப்படின்னா நம்ம விட்டு வைப்போமா? வீட்டுக்கு வீடு என்ன பண்ணிடுவோம்? அதுதான் இந்த புஸ்தகம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் 2 மரம் இருந்துச்சு. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இன்னொரு மரம் என்னது? அந்த மரத்தை சாப்பிடலான்னாரா சாப்பிட வேணான்னாரா? தெரியாது உங்களுக்கு. பாருங்கள், ஆதியாகமே நமக்கு தெரியல. ஒரு மரத்தை சாப்பிடவே கூடான்ட்டாரு. இன்னொரு மரத்தை பற்றி வாயே திறக்கல. ஏன்னா அது ஹிடனாக இருந்தது, மறைவாக இருந்தது, மிஸ்ட்ரி. ஏசு தான் அந்த மரம். ஹல்லேலூயா. அதை தான் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுது, நானே ஜீவன். லைஃப் நான் தான்டா. ட்ரீ ஆஃப் லைஃப் பார்த்தேல, நான் தான் லைஃபு. ஹல்லேலூயா. இதை சாப்பிட மனதில் இது போக போக நம்ம சரீரத்தில் வியாதி மட்டுமல்ல, சரீரத்திற்கு தேவையான எல்லா நன்மைகளுமே ஆவிக்குரிய சத்தியத்தில் தான் இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் என்ன பண்ணிருச்சுன்னா, ஆவிக்குரியவனாக இருன்னு சொல்லிடுச்சு, சரீரப்பிரகாரமானதை பார்க்காதான்னு சொல்லிடுச்சு. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட, அது என்ன சொல்லுதுன்னா, இதுவும் அதில் தாண்டா இருக்குன்னு சொல்லுது. பக்கத்தில் சொல்லுங்க, நல்லா பாரு. டீசெண்டாக சொல்லுங்கள், நல்லா பாருங்க. ஹல்லேலூயா. இதுவும் அதுதான் இருக்குது. இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? அப்போ நான் ஒன்றுமே இல்லை, எனக்கு பதில் ரெப்ரசன்டேட்டிவாக யார் வந்துட்டா? ஏசு வந்துட்டார். இன்றைக்கி நான் பாவத்தை ஜெயிக்கணும்னு வைங்க, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்லை, என்னுடைய ஆவியினால் ஆகும்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டுக்கு போகணும். ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் என்ன? இயேசுடைய பாடியில் சின்னு செத்து போயிடுச்சு. என் பாடியில் இருக்கிற சின்னு யார் பாடியில் செத்துருச்சு? அதை விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்கன்னா அது ப்ராக்டிஸாக மாறிடும். ஹல்லேலூயா. இல்லைன்னா சின்னுலேருந்து வெளியே வர முடியாது. சிகரெட் டப்பாலே போட்டிருப்பான், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ். நான் எழுத பிடிக்க தெரியாது, நான் பிடிக்கிறேன், ஸ்மோக் பண்ணுறேன். புகை பிடிக்கிற டாக்டர்கள் இருக்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு?
டாக்டருக்கு தெரியாதது இருக்கா? புகைப்பிடிக்கிற மருத்துவர்கள் இருக்கிறாங்க. நானே ஷாக்காயிட்டேன். இன்னும் டாக்டர்ன்றாங்க, அவரே இது பண்ணுறாரா அப்படின்னு. ஏன்னா முடியாது, வர முடியாது. ஒன்ஸ் போனால் அவ்வளோதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சின் இயேசுடைய உடல்ல கண்டம் ஆயிடுச்சு, செத்து போயிடுச்சுன்றதை நான் விசுவாசிக்கும் போது, அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டை, அந்த ஆவிக்குரிய செயலை நான் ஏற்றுக்கொள்ளும் போது, மாம்சத்தில் என் பாடியில் சின்ன செத்து போகுது. சொல்லி முடிக்கிறேன். இந்த பொம்மை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா மந்திரவாதிகள்லாம், பொம்மையை குத்துனா இங்கே ஆகும். அது பூரா பைபிள் தான் காப்பி அடித்து வச்சுருக்காங்க. இயேசுக்கு என்னென்ன நடந்துச்சோ எனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் அவருக்கு நடந்துருச்சு. அவருடைய உயிர்த்தெழுதலில் எனக்கு பங்கு கிடைச்சிருச்சு. அதான் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவன் மாதிரி. உனக்கு லாசர் வேணுமா? நான் சொல்கிறத கேளு, சத்தியத்தை கேளு. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இன்னைக்கு அதை தான் சொல்கிறாரு, அந்த சத்தியத்தை தான் சொல்கிறாரு. இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? வீக் ஆஃப் நியூ பிகினிங். அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்கள், பிசாசு பக்கத்திலே நின்னாலும் பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. புதிய ஆரம்பம். இளையகுமாரன் வந்தான், தூரத்துலேருந்து வந்தான், அவனுக்கு புதிய ஆரம்பம் கிடைத்தது. அல்லேலூயா. எழுந்து நிற்கலாம், கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த கம்யூனியனில் பங்கு பெற போகிறோம். திருவிருந்து எடுத்துக்கங்க. இது பார்த்தீங்கன்னா இயேசுடைய ரத்தத்துக்கு ஒப்பனையாக இருக்குது. இது மந்திரம் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னணியில் இருக்கிற செயல் ஒன்று இருக்குது. எடுங்க, முன்னாடி அப்பத்தையும் ரசத்தை எடுங்க. இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய செயல் இருக்குது, பிதாவுடைய செயல். குமாரனாகிய இயேசுவை நமக்கு பதிலாக அனுப்பி அடின்னு அவரை அடித்து நம்ம மேலே வர வேண்டியதெல்லாம், அதாவது பிதா அடிக்கலை, அடிக்கப்படும்படி விட்டார். நமது மீறுதல்கள் எல்லாம் அவர் மேலே போனது. நமக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். நம்முடைய பாவம் சாபம் எல்லாம் அவருடைய சரீரத்தில் மரணத்தை சந்தித்தது. என் சாபம் இயேசுடைய பாடியில் செத்துருச்சு, என் பாவம் இயேசுடைய பாடியில் செத்துருச்சு. இன்னைக்கு நான் பாவத்தை எடுத்து போராடினேன்னா அதை நீ ஜெயிச்சிரும், அது என்ன ஜெயிச்சிரும். sin has its own power. ஆனால் சத்தியம் என்ன சொல்லுதுன்னா, sin is powerless because the sacrifice of Jesus. இயேசு என்கிற மனிதன் ஒருவருடைய, எனக்கு பதில ஒரு மனுஷனுங்க, எனக்கு பதில ஒரு மனுஷன். அவருதான் கடவுளாக மறிக்கல, மனிதனாக மறிச்சிருக்காரு. எனக்கு பதில மனுஷங்க. நான் அதை நம்புறேன். இப்போ அந்த ஸ்பிரிட் என்னை என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த கிரைஸ்டுடைய பாடியோட சேர்த்துருச்சு. இனி நான் அல்ல, வியாதியை எதிர்த்து நான் போராட வேண்டியதில்லை, பாவத்தை எதிர்த்து நான் போராட வேண்டியதில்லை. நான் அல்ல என்ற அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டுக்குள்ள நான் வர 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 அப்படியே நான் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்துட்டே இருக்கேன். எந்த அளவுக்கு வளர்றேன்? கிறிஸ்து என் மூலமாக அப்படியே வெளிப்படுகிற அளவிற்கு நான் வளர்றேன். நான் அல்ல, கிறிஸ்துவே வெளிப்படுகிறார். அதனால தான் பவுல இந்த எழுதினவன் பாருங்க, அவன் வாழ்க்கையில் அனுபவமாச்சா? ஆச்சு. நான் அல்ல கிறிஸ்துவேன்னு எழுதியிருக்கான். அவன் வாழ்க்கையில் அனுபவமாச்சா? ஆச்சு. பாம்பு கொத்திடுச்சு, சாகலை. ஏன்னா பாம்பு அவனை கொத்தலை, அவன் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறான். அதனால சாவு வரல. இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் பிரின்சிபிள். குமாரனாகிய இயேசுவின் ஆவி எனக்குள் இருக்கிறார். அதனால என்னுடைய சரீரம் அவர் தங்கும் ஆலயமாய் மாறி இருக்கிறது. நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் வசனம் இருக்கல. நானாக தான் எதுவுமே சொல்லலை. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தரிசனத்தில் பார்த்தேன், அப்படிலாம் நான் எதுவுமே சொல்லலை. பைபிளில் இருக்கிற சத்தியத்தை அப்படியே சொல்கிறேன். தரிசனங்கள்லாம் வரும், இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. தரிசனங்கள் பொய்ன்னு சொல்லலை. சத்தியத்தை அறிஞ்சு அதன் மூலமாக தரிசனங்களை பாருங்கள். 3ஆம் வானம் என்ன 7ஆம் வானம் வரைக்கும் போகலாம். ஏன்னா திரைச்சீலை மேலிருந்து கீழாக கிழிக்கப்பட்டிருக்கிறது. கீழேருந்து மேலே கிழிச்சா நம்ம கிழிச்சது, நம்ம ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு தேவாலயத்தில் அந்த மறைவு இருந்துச்சு பாருங்க. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும்னு இருந்த அந்த ஸ்க்ரீனு மேலிருந்து கீழே கிழிஞ்சிருச்சு. இன்னைக்கு நம்ம தைரியமாக உள்ள போகிறோம். எந்த தைரியம்? இயேசு என்கிற அவருடைய பாடியில் அவர் அடைஞ்ச சாக்ரிஃபைஸ், அவர் உடலில் எடுத்த அந்த சாக்ரிஃபைஸ்னால
அந்த உடல் எடுத்த அந்த செலுத்தின பலியினால அவர் பிதாவோடு ஒப்புரவான அந்த டைம்லேயே அந்த சமயத்திலேயே நானும் பிதாவோடு ஒப்புரவாயிட்டேன். அதனால தான் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறேன். எங்கே உட்கார்ந்துருக்கிறேன்? ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் காட். வலது பரிசத்தில் என்ன இருக்கு? நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன்னாரு. அந்த நீதியின் வலதுகரம் தான் இயேசு. பயப்படாதேன்னாரே, நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அந்த நீதியின் வலதுகரம் தான் இயேசு. இன்றைக்கு அதை வச்சு தான் தாங்குறாரு. அதனால என்ன, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் கண்டினியூ ஆக போகுது இந்த வாரத்தில். இதுதாங்க ஸ்பிரிட்டு. ஸ்பிரிட்னா என்ன தெரியுமா? என் மூளையால் நான் யோசிக்காமல், என் உடலை வச்சு நான் செயல்படாமல் ஒரு நன்மையை அடைகிறேன், ஒரு அற்புதத்தை பெறுகிறேன். அப்புறம் எப்படி பெறுறேன்? விசுவாசத்தினால பெறுறேன். அந்த விசுவாசம் எதனால வருது? ஆவியினால் வருது. கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறார். அப்போ என்ன, இயேசு பூமியில் வாழ்ந்தபோது என்னென்னலாம் செஞ்சாரோ அதெல்லாம் நான் செய்ய முடியும். அதனால தான் அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறார். இதுவே நம்ம அதிகமாக தியானிக்க அந்த கிறிஸ்துவுடைய வாழ்க்கையை நம்ம பூமியில் வாழ முடியும். எவ்வளவு தூரம் அதை தியானிக்கிறோமோ அவ்வளோ தூரம் வாழ முடியும். இப்பொழுது இந்த அப்பத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த ரசத்தை உட்கொள்ள, இந்த அப்பத்தை புசித்து ரசத்தை பானம் பண்ண போகிறோம். வேதம் அதுதான் சொல்லுது, அவர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம். இதை சாப்பிடலாம், இந்த அப்பத்தை புசிக்கலாம். அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறோமா, அதுக்கு தான் இதை புசிக்கிறோமா. அவருடைய மரணத்தில் அப்படி என்னங்க இருக்குது பெருசா? அது என்னுடைய மரணம்ப்பா, அவர் எடுத்துக்கிட்டாரு. என் இடத்த அவர் எடுத்துட்டு அவர் இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு. ஹீ இஸ் மை பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு காயம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு பதிலாக இன்னொருத்தன் வந்து விளையாடுறான். அந்த மாதிரி ரன்னர் வைக்கிறாங்க பாருங்கள். ஒருத்தனுக்கு ஓட முடியலன்னா அவனுக்கு பதில் ஒருத்தன் ஓடுவான், பக்கத்துலேயே இப்படியே ஓடுவான். ஓடுறது அவன் தான், ஆனால் ரன்னு இவனுக்கு சேரும். அவன் ஓடுவான், ரன்னு இவனுக்கு சேரும். அந்த மாதிரி கிரைஸ்ட் இஸ் த பர்ஃபெக்ட் இமேஜ், மிரர் இமேஜ் ஆஃப் காட். இந்த பக்கத்தில் பார்த்தா அவர் தேவனுடைய மிரர் இமேஜ், இங்கிருந்து பார்த்தா அவர் என்னுடைய இமேஜ். என்னது சாயலால் வந்திருக்கிறாரு? மனித சாயலானாரே, பாவ மாம்சத்தின் சாயல். அப்போ கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு அப்படி தெரியுதில்ல, உங்கள் உருவமே தெரியுதில்ல. அந்த மாதிரி கிரைஸ்ட் நமக்காக நிற்கிறார். இந்த பக்கம் நம்ம சார்பு சாயல், அங்கிட்டு பார்த்தா அவருக்கு பிதாவுடைய தற்சுரூபம், இமேஜ் ஆஃப் தி அன்சீன் காட் அப்படின்னு வேதம் சொல்லுது. கடவுள் யார் எப்படி தான் இருப்பார்னு காட்டுறவர் தான் இவர். இப்படி தான் இவரை பார்த்துட்டா கடவுளை பார்த்துடலாம், அதுதான் இவர். இந்த பக்கம் இப்படி ஒரு முகம், அந்த பக்கம் அப்படி ஒரு முகம். பெர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட், பெர்ஃபெக்ட் மீடியேட்டர், சரியான மத்தியஸ்தர் இவர் தான். ஒரே மத்தியஸ்தரும் இவர் தான். அவரை நம்புகிறவனுங்க வாழ்க்கை அவருடைய பாடி இருந்த மாதிரியே நம்ம பாடியை மாற்றுறாரு. இது ஒரு நாள் பத்தாது. இன்னைக்கு கேட்டிருக்கோம்ல, ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது இந்த செய்தி திருப்பி கேளுங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஆவியானவரை இன்னும் சத்தியங்களை எனக்கு சொல்லுங்கள். சத்தியம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்தையும் எழுதி ஒரு புஸ்தகமாக போட்டு நீ இது 10 வாட்டி படித்தேன்னா உனக்கு சரியாயிருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரூத் இஸ் ப்ராக்ரஸிவ். ப்ராக்ரஸிவ்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் நான் ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும். ஒரு நாள் திருச்சபை பத்தாது. அந்த வாழ்க்கை வேணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்காக நீங்கள் போய் தவம் இருங்கன்னு சொல்லலை. இருக்கிற நேரத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒவ்வொரு நாளும் இந்த சத்தியம், இதுக்கு எந்த பிஷப்பு தேவையில்லை. உங்களுக்குள்ளேயே ஆவியானவர் இருக்கார், அவரே சொல்லுவார். எனக்கு சொல்லியிருக்கார், அவர் சொல்லி தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லுவார். இந்த ரெவலேஷன் உள்ள வர வர ஆட்டோமேட்டிக்காக பாடி மாறும், அலைன் ஆகும். எல்லாம் ஆவி ஆத்மா சரீரம் அப்படியே அலைன் ஆகும். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் திருவிருந்தில் பங்கு பெற நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த வாரம் ஒரு தொடர்ச்சி இருக்கிற வாரம், முடிந்து போகிற வாரம் அல்ல. அதே போல் சில காரியங்கள் இந்த வாரத்தில் புதியதாய் மாற்றப்பட போகிறது. புதிதாக்குகிற நம்முடைய செயல், புதிய வஸ்திரங்கள் யோசுவாவுக்கு, பிரதானாசரான யோசுவாவின் மேலே புதிய வஸ்திரங்கள் உடுத்தப்பட்டது.
அதே போல கிறிஸ்துவனுடைய வாழ்வு முறை, இயேசுவினுடைய வாழ்வு முறை, த லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜீசஸ், அது ஒவ்வொரு நாளும் எனக்கு வருகிறது. நன்றி செலுத்துக்கிறோம். உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.